ஸ்கார்ஃப் எல்லாம் திருப்பி ஆட்டி தூக்கி போட்டு எரி அந்த ஸ்கார்ஃபை. டீமாவே ஒரு கலெக்டிவ்லி ஃபெயிலியர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இதை வந்து நீ அவனை மட்டும் சிங்கிள் அவுட்டா பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். யமால் மாதிரி 4 பேர் இன்டர்ல வச்சிருந்தாங்க, சாக்கா மேலேயும் 4 பேர் வச்சிருந்தாங்க. அப்போ யமால்னால முடியுது, சாக்கானால முடியலனா டைரக்ட் கம்பேரிசன் மாதிரி போகுதுல்ல. வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை யமால் ரெடி. என்னன்னா சின்ன குழந்தை 70 பேர் ஓடுறான், இப்படி ஆடுறான், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அவன் மட்டும். வணக்கம், வெல்கம். மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு செமிஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வரணும் சொல்றது பயங்கரமான பணிவு தெரியுது. இந்த மாதிரி இல்லையே, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரம் கூட இல்ல, போன வாரம் கூட பணிவு தெரியலையே. ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்ட மாதிரி எவனோ ஒருத்தன் போட்டான். அதாவது இப்படி பின்னாடி ரொம்ப ஆரம்பிச்சிட்டோம் தான். நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒத்துக்கிறேன், இவ்வளவு தூரம் நாங்க வந்ததே பெரிய விஷயம். அப்படி சொல்லியா நீ? டவல் எல்லாம் திருப்பி ஸ்கார்ஃப் எல்லாம் திருப்பி ஆட்டி தூக்கி போட்டு எரி அந்த ஸ்கார்ஃபை. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அதெல்லாம் எப்பவுமே இருக்கும்டா, நம்ம ஹார்ட்ல தான் இருக்கும், அதெல்லாம் விட்டு தர முடியாது. என்ன ட்ரை பண்ணானுங்க, போவோம் அவ்வளவுதான். ஃபைனல்ஸ் போயாச்சா, 2 பேர்ல அடிச்சுக்கிட்டோம், நாங்க வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிடுவோம்ல, அவ்வளவுதான். சேஃபா எஸ்கேப் ஆவீங்க? 5 வருஷம் ஆச்சு, ஒரு ட்ரோஃபி இல்ல. என்ன பண்றது, நாங்க பேட்டர் கிளப்ல போதும்டா, முடிச்சுங்கடா. என்னடா உடனே ஒத்துக்கிற? ஏண்டா அவன் வந்துட்டு பயங்கரமான கேவலமான இராலே வருஷம் ட்ரோஃபி அடிச்சுட்டு போயிடுறான். உங்களுடைய பெஸ்ட்லயே அப்போ ட்ரோஃபி இல்ல, என்ன பண்றது? எனக்கு மட்டும் ஆஸ்திரேலியா ஜெயிக்க மாட்டேங்கிறாங்கடா, என்ன பண்றதுக்கு மேல நானும் வந்து வருஷம் கேட்டுதான்டா இருக்கேன் ஜெயிக்கன்ட்டு. ஜெயிக்க பார்ட்டே வந்தா நொட்டிடுவாங்க. என்ன நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்னாச்சு? பார்ட்டே வந்தா நொட்டிடுவாங்க. என்ன அவன் நல்லா தான்டா ஆடினான், வேற என்ன பண்றது, அவன் நல்லா தானே ஆடினான். கேப்டன் ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறான்டா, சொன்னா வந்து என்ன ஹேட்டரும் திட்டுவானுங்கடா. என்ன பழைய தூக்கி கேப்டன் மேல போட்டுறீங்களா? அவன் தான் ஈஸியா பலியாடுன்னு சொல்லிட்டு அவன மேல போட்டு அடிச்சிடுறீங்க. பட் எனிவேஸ், PSG 2 ஆர்சனல் 1 அங்கிருந்தே ஒரு சோக கதையிலிருந்தே வந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் சும்மா ஃபயரா ஆடினீங்க. அப்ப மட்டும் உன் கேப்டன் நல்லா ஆடலையா? அப்ப மட்டும் நீ வாயை திறக்கல? ஏன் அந்த கேம்ல ஒரு ஷாட் அடிச்சான்ல, அது தவிர வேற எதுவுமே பண்ணலாம். அதுதான். பட் அகைன் இது வந்து ஒரு டீமாவே ஒரு கலெக்டிவ்லி ஃபெயிலியர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இதை வந்து நீ அவனை மட்டும் சிங்கிள் அவுட்டா பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஓவரால் இந்த சீசன் முழுக்கமாவே மட்டமா தான் ஆடி இருக்கான். இஸ் நாட் ஃபிட் டு வேர் த ஆர்சனல் ஆம்பேண்ட்ன்றது என்னோட கருத்து. இந்த மாதிரி நிறைய பேரும் இருக்கிறாங்க. ஐ திங்க் இப்போ வந்து இதேதான், இப்போ உனக்கு இதுதான் போதுமா, இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம் சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க ரூம்புல. இது அப்புறம் வந்து செகண்ட் தேர்ட் முடிச்சா இதுவே போதும்னு சொல்லி சுத்தி இருந்தா, ஓடகார்ட் இஸ் பெர்ஃபெக்ட் கேப்டன், பெர்ஃபெக்ட் மிட்ஃபீல்டர், நீ அவனே வச்சு சாட்டிஸ்ஃபைடா இரு. பட் இல்ல, நான் போய் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும், நான் அடுத்த ட்ரோஃபி வாங்கணும்னு நினைச்சேன்னா ஓடகார்டை தூக்கி போட்டு அவனை விட ஒரு பெட்டர் பிளேயரா தான் வாங்கணும். இதுதான் உண்மை. பட் அதை வச்சு ஆரம்பிக்கிறத விட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா, நீ சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் அவங்க 20-25 மினிட்ஸ் வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. அந்த டாமினேஷன்லயே ஒரு கோல் போட முடியலன்னா அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் இல்ல டீம்ல. ஒரு ஒரு அவனுங்க டீம்ல வந்து இப்ப டேர்ன் அப் பண்றதுக்குன்னு நிறைய ஒரு எக்ஸ்பேக்டர் உள்ள ஒரு ஆட்கள் இருந்தாங்க பாரு. அந்த மாதிரி வந்து ஆர்சனலுக்கு ஸ்பெசிபிக்கா யாரும் இல்ல. அவனுங்களோட மெயின் பிளேயர்ஸ் ஆர்சனல் டர்ன் அப் ஆகல. பட் எவனுமே டர்ன் அப் ஆகல. பிளேயர் டர்ன் அப் ஆகல, மேனேஜர் டர்ன் அப் ஆகல. உங்களுக்கு டர்ன் அப் ஆன ஒரே பிளேயர் இந்த சீசன்லயே நிக்கி ஓவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நிக்கி ஓவர் இல்லைன்னா உங்க நிலைமை இதுவே இதோட கவலைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். பட் அதுதான் ஏடா டக்குன்னு நிக்கி ஓவருக்கு இது எனக்கே ஹார்ட் அட்டாக் நல்ல மூளை இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அவன் தனியா மேனேஜர் பண்றான்னு போயிட்டானா என்னடா பண்ணீங்க? அவன் தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான்ல, இப்ப இந்த எக்ஸ்டெண்ட் பண்றான். இங்கதான் இருந்து அவனை மாட்டிக்கிறா, சிக்கியாச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்க்கும்போது நானும் கண்டிப்பா 2-3 கோல் போட்டுருவீங்க நினைச்சேன். வழக்கம் போல டானருமா வந்து வேற லெவல்ல சேவா போட்டு மேட்சை முடிச்சு விட்டான். வழக்கம் போலன்னு சொல்ல முடியாது, இந்த சீசன் ஸ்பெசிபிக்கா நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஒரு சீசனோ இல்ல 2 சீசன் முன்னாடி வந்துட்டு மெஸ்ஸி எல்லாம் PSG இருக்கும்போது ரியல் மேட்ரிட் கம்பேக் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே டானருமா தான். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிசாஸ்டர்ஸ் கோல் கீப்பரா இருந்தவர். இப்போ வந்துட்டு ஒரு பயங்கரமான கம்பேக் சீசனை கொடுத்து அவர் ரிடம்ஷனா அவர் காமிச்சிருக்காரு. எஸ்பெஷலி மத்த இந்த லீக்ல இந்த சீசன் நடந்த எல்லா கேம்லயுமே வந்து சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்கான் நாக் அவுட்ல இருந்து. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல அப்பயே மட்டமா தான் ஆடிட்டு இருந்தாங்க. சோ இப்ப இந்த கேம் லிவர்பூல் கூடயும் பண்ணது அவர்தான். அவர் இல்லைன்னா வந்துட்டு எவ்வளவோ சாக்கால ஒரு ஷாட் அடிச்சு என்னையா அவன் மண்டையாட்டிட்டு இருந்தான், இது மாதிரி என்னையா பண்ண முடியும்? என்ன இல்ல
இப்படி சேவ் பண்ண என்ன பண்றது அந்த அளவுக்கு இதேதான் லிவர்பூல் கேம்ல இருந்து இதேதான் லிவர்பூல் கேம்லயும் பண்ணா, வில்லா கேம்லயும் பண்ணா, இப்ப ஆர்சனல் கேம்லயும் பண்ணிட்டான். PSG 3 இங்கிலீஷ் ஆப்போனன்ட்ஸ பட்டு 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 அடிச்சு புட்டு இப்ப வந்து ஃபைனல் போயிட்டானுங்க. கோழிக்கறி. ஆனா வந்து இந்த கேம் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆல்தோ தி XG பார்த்தோம்னா 2 லீக் சேர்த்து பார்த்தோம்னா ஆர்சனல் வந்து வே ஹெட் ஆஃப் PSG. ஆனா இது வந்து ஸ்டோரி ஆஃப் த சீசன் ஆர்சனலுக்கு. இதை சும்மா கிரியேஷன் பண்ணுவாங்க, ஆனா எதுவும் பினிஷிங் இல்ல. பாக்ஸ் வரைக்கும் பால் எடுத்துட்டு போவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது. இது எல்லா கேமும் நடக்கிறது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க, அது கோல்ல போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கன்சீட் பண்ணிட்டு கேம முடிச்சு போடுவீங்க. இதான் வந்து சீசன் ஃபுல்லா நடந்தது. இதை வச்சு ஏமாத்தலாம்ல. இதை வச்சு ஸ்டோரியை காமிக்கும் போது நாங்க தான் பெட்டரா ஆடணும், எங்ககிட்ட மாசான ஒரு பிளான் இருக்குது, அடுத்த வருஷம் வெயிட் பண்ணீங்க, தூக்கிடுவோம் வாங்க, தொட்டா தூக்கிடுவேன். ஆனா ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இதேதான் ரிப்பீட் ஆக போகுது. இது இந்த ஏன்னா ஆனா ஒரே ஒண்ணு நீ வந்து ஆறுதலுக்காக வேணா சொல்லிக்கலாம், இந்த மாதிரி வந்து எங்க மெயின் டீமே இல்ல, எல்லாருமே அவங்களோட செகண்ட் பொசிஷன்ல தான் ஆடுறாங்க, இதை வச்சு இவ்வளவு வந்திருக்குன்னு ஒரு டீம் ஒரு சைட் சொல்லலாம். நான் அப்படி இல்ல. எனக்கு நான் ஒரு ஏன் கருத்து என்னன்னா, எனக்கு இது பத்தாது, நீ 3வது பொசிஷன் கூட ஆடிக்கோ, எனக்கு நீ வந்து ஜெயிச்சு கொடுத்து ட்ரோஃபி ஜெயிக்கணும், உங்களால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. சோ வந்து இது ஃபெயிலியர் சீசனு, ஒரு டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட், போர்ட் சைட்ல இருந்து டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன் பிளேயர்ஸ் மாதிரி எனக்கு ஹாப்பி இல்ல. பட் ஜென்ரலா இன்னொரு கருத்து என்னன்னா, பிளேயர்ஸ் இல்ல இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம்ன்றாங்க. அது உங்க கருத்துப்பா, நீங்க ஹாப்பியா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தவங்க அவ்வளவுதான். இல்ல ஐ திங்க் பிளேயர்ஸ் இல்லைங்கிறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே 3-4 பிளேயர்ஸ் மிஸ்ட். மெயினா இந்த டீம்ல பார்த்தா ஹேவர்ட்ஸ் மிஸ் பண்ணான், ஃப்ரண்ட் 3ல ஹேவர்ட்ஸ் மிஸ் பண்றான். மத்தபடி பார்த்தா மிட்ஃபீல்ட் அதே தான் இருக்குது. சென்டர் பேக்ல கேப்ரியல் இல்ல, கரெக்டா? 2 பிளேயர் மிஸ் பண்றாங்க, மத்தது எல்லாருமே இருந்தாங்க. 2 பிளேயர் 11 பிளேயரா 2 பிளேயர் மிஸ் பண்ணான் இந்த ஸ்டார்டிங் லைனப்ல. யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் லீக்ல பார்ட்டே இல்ல, அதனால ஆட்டினாங்க. சரி பார்ட்டே உள்ள கொண்டாந்து, இப்ப பார்த்தா வந்து ஹேவர்ட்ஸ் இல்ல, ஹேவர்ட்ஸ் இருந்தா பண்ணிருப்போம் அப்படின்னாங்க. இது ஆக்சுவலா சொல்ல போனா கேப்ரியல் இல்லாதது ஒரு பெரிய மிஸ். ஏன்னா வந்துட்டு இந்த சீசன் எடுத்தாலே வந்துட்டு என்னதான் நீங்க சலீபா வேர்ல்ட் கிளாஸ் பண்ணாலும் ஆக்சுவலா வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஆனது கேப்ரியல் தான். சலீபா ஒரு கவர் அப் தான். இந்த சீசன் ஒரு டிசாஸ்டர் சீசன் அவனுக்கு. கேப்ரியல் வாஸ் ஆக்சுவலி தி வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர் இந்த டீம்ல. சோ அவன் இல்லாதது வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்ன்றது இந்த கேம்ல தெரிஞ்சது. இல்ல இது வழக்கம் போல நம்ம வந்து சீசன் ஃபுல்லா நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம், நீ இன்ஜுரிஸை பிளேம் பண்ணா சீசன் அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா டீமுமே நடக்கிறதா இன்ஜுரி. 25 பீப்பிள் வச்சு தான் நீ சீசன் போய் ஆகணும். நீ எல்லா சீசனுமே ரைட் ஆஃப் பண்ணிடலாம். 2 பேர் படுத்தாங்கன்னா டீம்ல நான் சீசன் ஆட மாட்டேன் அப்படின்னா வந்து எல்லா டீமே நீ சொன்ன மாதிரி தான், இது எனக்கு பத்தாது அப்படிங்கிற ஆர்சனல் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா நல்லது. இல்ல நீ சொன்ன மாதிரி இவ்வளவு வந்ததே பெருசுரா அப்படின்னு ஒரு பக்கத்துல இருந்தாங்கன்னா ஒண்ணு பண்ண. எனக்கு இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்கு. XG வந்து நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் நிறைய பேர் நாங்க தான் டிசர்வ் டு வின், மேனேஜர் வந்து சொல்றாப்ல அவங்களுடைய பெஸ்ட் பிளேயர் வந்து அவங்க கோல் கீப்பரு, அதனால நாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாப்ல. டே அவனும் 11 பிளேயர்ல ஒரு பிளேயர் தான், அப்போ உங்க கோல் கீப்பர் டர்னா பாவலங்கிற மாதிரி தான் விஷயம் ஆகும். எனக்கு இந்த XG ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கினா ஆர்சனல் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் பிலீவ் தட். நீ எங்க நிக்கிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்னோட இது சொல்றேன். ஸ்ட்ரைக்கர் அது ஆக்சுவலா ஸ்ட்ரைக்கர் மட்டும் பத்தாதா. இப்ப எங்க டீம்ல வந்துட்டு இப்ப ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன்ல டர்ன் அப் ஆகிறதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கிளாஸ் தான். ரைஸ் ஒன்னு சாக்காவுமே நான் சொல்றேன் இந்த கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே ரொம்ப மீடியாக்கர் தான். அந்த செகண்ட் மிஸ் பண்ணிருந்தா போட்டிருந்தானா கேம் மாறி இருக்கும். ஆமா வந்திருக்கும். நான் வந்து ஒரு லமால் எப்படி ஒரு பார்சாவை கேரி பண்றேனோ அந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் டர்ன் அப் சிச்சுவேஷன் சாக்கா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஓப்பனா சொல்லணும் அதுதான். நீ வந்து என்னதான் அவன் மத்த கேம்ஸ் எல்லாம் பண்றான், பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்க கேம்ல அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியறது இல்ல. லமால் ஆடுற லெவலுக்கு சாக்கானால ப்ரொடியூஸ். ஆக்சுவலா குட் பாயிண்ட் சுபாஷ். என்னன்னா யமால் மாதிரி 4 பேர் இன்டர்ல வச்சிருந்தாங்க, சாக்கா மேலேயும் 4 பேர் வச்சிருந்தாங்க. அப்போ யமால்னால முடியுது சாக்கானால முடியலனா டைரக்ட் கம்பேரிசன் மாதிரி போகுது இல்ல. யமால் வந்துட்டு அவன் வேற ரெக்கார்ட். அவன் ஆக்சுவலா ஒரு மெஸ்ஸி ரீஜன் உண்மையில சொல்ல போனா அவன் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அவனுக்கு இருக்கிற ஸ்கில் அண்ட் ட்ரிப்ளிங் டேலண்ட் எல்லாமே வேற. அவனுக்கு சாக்காவோட டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் லெவல்ஸ் அபவ் சாக்கா, அதனால அப்படி கம்பேர் பண்ண முடியாது. சாக்கா அண்ட் இது ஜென்ரலா டர்ன் அப் பண்றது ரைஸ் அண்ட் சாக்கா, அவங்க 2 பேருமே இன்னைக்கு டர்ன் அப் பண்ணல. சோ அந்த மாதிரி நான் சொல்றது ஸ்ட்ரைக்கர் மட்டும் வாங்கினா பத்தாது. எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் விங்கர், ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், இவனுங்க எல்லாரும் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவல்ல ஒரு பிளேயர் எடுத்துன்னு வந்தாதான் மேபி மாறலாம். ஏன்னா சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் நான் எப்பயுமே சாட்டிஸ்ஃபைடு தான். லெஃப்ட் பேக் ரைட் பேக்கும் ஓகே. ரைஸ் மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் இருக்கான். ஒரு சென்டர் ஆக்சுவலா ஒரு சீடியம், ஒரு நல்ல சீடியமும் வேணும். சோ இந்த மாதிரி மல்டி இப்ப பார்ட்டேவும் பத்தாதா? பார்ட்டேவும் பத்தாதா? சீசன் எங்கட விட்டுருவாங்கல. அவன எக்ஸ்டென்ஷன்லாம் தெரியல. ஆனஸ்டா கேட்டா கொடுக்க கூடாது அவனுக்கு. நீ ஆனா கொடுத்துட்டாங்க. ஜார்ஜினியோக்கு தான் கொடுக்கல, பார்ட்டே கொடுத்துருவாங்க.
குடுத்துருவாங்கடா, அது குடுக்க வேணாம், அதுக்கு வேற பேர் வாங்குங்கன்ற. ஏன்னா அவன் 350 அதான் அது million வந்துச்சு. அது கன்ஃபர்மேட் ஜூபிமெண்டி. யூ ஆர் கெட்டிங் ஜூபிமெண்டி. ஜூபிமெண்டி இஸ் டன். கன்ஃபார்ம்லாம் ஆகல. நீயா இல்ல வந்து இல்ல. சாரி ரூமர்ஸ் படி அது 99% நியூஸ் கிஸ் டு ஆர்சனல். வந்துதான். ம். அபிஷியலா வந்து சைன்லாம் பண்ணல. நாங்கலாம் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டோம். வரட்டும். அவன் ம். வந்தாலும் நான் எப்பயுமே சொல்றேன். ஜூபிமெண்டி இஸ் நாட் ஆர்சனல் டைப் ப்ரொஃபைல். அவன் எனக்கு பத்தாது எனக்கு. பார்ட்டியால கூட கிடையாது ஜூபிமெண்டி. பார்ட்டி இஸ் வே பெட்டர் தென் ஜூபிமெண்டி. சோ அது எனக்கு ம். பத்தல எனக்கு. சோ ம். மேபி இல்ல அது ஒண்ணு. எனக்கு அந்த சாக்கா மிஸ் பண்ண சான்ஸ் வந்து இட் வாஸ் கேம் சேஞ்சிங் நினைக்கிறேன். பட் ஐ வில் கம் டு பிஎஸ்ஜி இந்த சைடு. அந்த ஜாவோ நெவஸ் வந்து நான் பார்ட்டே வந்தா நானும் நினைச்சேன் ஓகே பார்ட்டே வந்தா பயங்கரமா பண்ணிடணும். இன்னைக்கு வந்து விட்டினியா கூட இல்ல கேவலமா பெனல்ட்டி விட்டான். ஆனா ஜாவோ நெவஸ் வந்து பிளேட் சூப்பர் கேம். எவ்வளவு குள்ளையா இருக்கான். ஆனா எந்த அந்த பாஸ் போட்டா எஸ்கேப் ஆயிரலாம் அவங்க பிரஸ்ல இருந்துன்னு சொல்லிட்டு செம்மையா பாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஜாவோ நெவஸ் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம பிஎஸ்ஜி என்ன பண்ணாங்கன்னா உங்கள்ட்ட பால் கொடுத்துட்டாங்க, நீங்க வச்சுக்கங்க, நீங்க ஃபுல்லா அட்டாக் பண்ணுங்க, நாங்க கவுண்டர்ல மட்டும் பாத்துக்கிறோன்னு. 2 கோல் தான் போட்டாங்க பிஎஸ்ஜி. 3 கோலா 2 கோல் தானே? 2 கோல் தான் போட்டாங்க. ஆனா பிஎஸ்ஜி ஆல்சோ கூட ஸ்கோர் அட்லீஸ்ட் 2 மோர். அந்த கவுண்டர்ல மட்டும் போயே பிஎஸ்ஜி நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பெனல்ட்டி மிஸ் வேற இன்னைக்கு. ஐ ஃபீல் நீ இந்த கேம் யார் பெட்டர் கேம் ஆனான்னு பார்த்தா நீ என்ன சொல்லுவ? ஓவரால் 2 legs எடுத்து பார்த்தாலுமே ஐ வுட் சே பிஎஸ்சி. ஏன்னா அவங்க கேம் பிளான ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணி அந்த 20 minutesல சோக் பண்ணி கோல் போட்டு நினைச்சாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. செகண்ட் இதுல நீ சொன்ன மாதிரி அதே தான் பண்ணாங்க. ஃபுல்லா வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி கவுண்டர்ல வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அதே மாதிரி அதான் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. குவாரட்செலி எல்லாம் வந்துட்டு ஒரு போஸ்ட் அடிச்சா அந்த மாதிரி வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. டூவே வந்துட்டு அவனும் 2 கோல் அடிச்சிருக்கலாம். ஸோ தே பிளேட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அவங்க வந்து அவங்க ஒரு பொசிஷன்ல யாரு என்னென்ன வேலை பண்ணுமோ குவாரட்செலியா வந்து டிஃபெண்ட் பண்ணணும். சாக்காவை பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தான் வந்து டெவலப் பண்ணும்போது. ஸோ வந்து அவங்களோட ஒரு பிளேயரும் ஜாவோ நெவஸ், அவன் டிஃபெண்டர் பாச்சோ எல்லாருமே பயங்கரமான கேம் கொடுத்தாங்க. ஸோ தேவர் வேர்ல்ட் கிளாஸ் டுடே எல்லாருமே. எக்ஸாக்ட்லி 5 வருஷம் கழிச்சு ஃபைனல் ரீச் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம பிஎஸ்ஜி பத்தி சொல்லி அவன ஞாபகம் இருக்கா? குரூப் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்களுக்கு தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பிக்சர்ஸ். இவங்க குரூப் ஸ்டேஜை விட்டு தாண்ட மாட்டாங்களான்னு நம்ம யோசிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சையும் தோத்தாங்க. உங்களோட எமிரேட்ஸ்ல வந்து கேவலமான ஒரு கேம் ஆனானுங்க. எதுக்குடா இங்க வந்தீங்கிற மாதிரி நம்மள பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து எம்பாப்பே கிளம்பிட்டு, மெஸ்ஸி கிளம்பி, நெய்மாரும் கிளம்பி, தே ஹேவ் அ சான்ஸ் அட் ட்ரிபிள் நோ. அவங்க இதுல ஜெயிச்சிட்டாங்க. அங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ் போறாங்க. ஆக்சுவலா ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. வேற அவன் அழுதுட்டு இருப்பாங்க உட்காந்து. டைமா கடத்தி வச்சு என்ன விடாம விட்டீங்க. அப்பெல்லாம் போல இப்ப போறீங்களான்னு இருக்கும் அவனுக்கு. அவங்க பிக்சர்ஸ் குரூப்ல இருந்தே வந்து பயங்கர டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னு. இதுல எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க தோத்தும் போது எல்லாரும் கலாய்ச்சாங்க, பிஎஸ்ஜி கூட போய் தோத்திருக்கீங்க பாருங்கடா அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன், தம்பி பிஎஸ்ஜி நல்லா ஆடுறாங்கப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பிஎஸ்ஜி இல்லன்னு. ஃபர்ஸ்ட் நாங்க, நெக்ஸ்ட் இல்லா, இப்போ நீங்க டைரக்டா போய் ஃபைனல்ல நிப்பாட்டி இருக்கான். 5 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் டைம் மேன் சிட்டி கூட ஃபைனல் போனாங்கன்னு நினைக்கிறேன் 2020ல. அதுல மேன் சிட்டி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். செல்சியா மேன் சிட்டியா? பாயர்ன் மியூனிக் 1-0 ஜெயிச்சாங்க. ஓ பாயர்ன் மியூனிக். ஓகே கரெக்ட். சோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இவங்க வந்து ஃபைனல் போயிருக்காங்க. நீ ஃபைனல் எடுத்து பார்த்தா இப்ப ரொம்ப ரொம்ப ஏர்லி ஃபைனல்ல. இப்ப பிஎஸ்சிக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஎஸ்டி வந்து இப்பயுமே சொல்ற ரிலேட்டிவ்லி அவனுக்கு ஈஸியர் வாக் த்ரூ. ஏன்னா லிவர்பூல் ஒரு நாட் ஸ்ட்ராங்கஸ்ட். அஸ்தான் வில்லாலாம் வந்து ஒரு சாம்பியன்ஸ் இல்லடா, நீ அப்படி எல்லாம் சொல்லவே முடியாதுடா. அவனுங்களுக்கோ பெருகிரி கிடையாது. ஓகே, இவனுங்கலாம் வந்து ஈஸியர். அந்த சைடு எடுத்து பார்த்தோம்னா இன்டர் ஆக்சுவலி பிளேட் த டஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இது பாயர்ன். அவனுங்களாம் பெருந்தலைங்க சாம்பியன்ஸ் லீக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்சலோனா வித் an அமேசிங் கேம். அவனுங்க வந்ததுதான் ஆக்சுவலா கஷ்டம். நீ பிஎஸ்டி என்னதான் ஹைப் பண்ணாலும் சரி, இப்படி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கம்பேர் பண்ணலாம், ஆப்வியஸ்லி இன்டர் அட் தி டஃபஸ்ட் ஒன். கண்டிப்பா. சோ பிஎஸ்ஜி ஆர் இந்த ஃபைனல். லூயி என்ரிகே சான்ஸ் டு மேக் அ ட்ரிபிள் நோ. எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவனை. ஏண்டா பெரிய பிளேயர்லாம் விட்டு நீ என்ன இது பண்ணிருவியா? குவாரட்செலியா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குற, டூவே வாங்குற, டெம்பலே வாங்குற, இவங்களால வச்சு உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டு 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 இப்ப வந்து ஃபைனல்ல கொண்டாந்து வந்து நிப்பாட்டிட்டா. இன்கிரெடிபிள் கேம். பிஎஸ்ஜி என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ சுபாஷ் சொன்ன மாதிரி அதை பண்ணானுங்க. பாலை கொடுத்தானுங்க, நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு ஆர்சனல்ல வந்து போட்டு நேக்கா தள்ளி விட்டானுங்க. பட் இதுக்கு என்ன பேர் என்னடா இப்ப என்ன ஹார்ட் அட்டாக் என்னதான் விஷயம்? எல்லாரும் இப்ப கேக்குற கேள்வி அதான். வருஷம் இதேவே பூச்சாண்டி வேலை காமிச்சிட்டு இருக்கான். யூஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் லூயி என்ரிகே வந்துட்டு ஆஃப்டர் 10 years மறுபடியும் ஃபைனல்ஸ் போறாங்க. ஆல்ரெடி பார்சலோனா வச்சு ஜெயிச்சிருக்காரு. கடைசியா பார்சா ஜெயிச்சதே வந்து லூயி என்ரிகே வச்சுதான். சோ அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ட்ரை பண்றாங்க. பிஎஸ்ஜி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் தெம். பாப்போம் இந்த வாட்டி அது முடியுதா. ஏன்னா போன வாட்டி அவ்வளவு க்ளோஸா வந்தா. ஏன்னா பயங்கரமா ஆடினாரு இவரு. ரேமா இருந்துச்சு அது அன்ஃபர்கெட்டபிள் மேட்ச். பட் ஜெயிக்க முடியல. இந்த வாட்டி பாப்போம் முடியுதான்ட்டு. வந்துட்டு this will be his make or break அடுத்த சீசன். ஏன்னா வந்துட்டு எல்லா சாக்கு புக்னா சொல்லி தப்பிச்சாச்சு இந்த சீசனு. இந்த மாதிரி வந்து
ஸ்குவாட் இல்ல இன்ஜுரின்ட்டு அடுத்த சீசன் வந்து ஒன்னு நீ நிறைய பேர் வாங்கிடணும், இல்லைன்னா வந்து ரெடியா இருக்கணும். நீ மறுபடியும் அந்த சாக்கு சொல்றதுக்குலாம் பொறுமை இருக்காது. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் நீங்க பண்ணலன்னா வாட் எவர் யூ மைட் பி வெரி குட் மேனேஜர், பட் வி நீட் ட்ரோஃபீஸ். ஸோ வந்து எனக்கு ட்ரோஃபி ஜெயிக்கிற மேனேஜர் தான் வரணும்னு ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் க்ரௌட் டிஃப்ரெண்டா இருக்கதான் செய்யும். கண்டிப்பா ஐ திங்க் இட்ஸ் வெரி அகைன் டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் ஆர்சனல். நீ போட்ட சீனுக்கு எல்லாம் வச்சு வாயிலே வச்சுட்டாங்க ஆப்பு. பட் இது இந்த கேமை விடு. உனக்கு ஆப்பு வச்ச டீம் தான் எனக்கு வச்சாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஏன்டா நான் சாணி அடி வாங்கிட்டேங்கிறதுக்காக நீ வாங்கினா நல்லதுன்னு போயிருமாடா? நல்லாவாடா இருக்குது. உங்களுக்கும் அதே அடிதான் விழுந்தது, எங்களுக்கும் அதே அடிதான் விழுந்தது. அதனால வந்து பாரபட்ச பார்க்காம அடிக்கிறானுங்களா, அதை வச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. நாங்களாச்சும் பெனல்டிஸ் கொண்டு போனோம், நீங்க அதையுமே பண்ணல. செமிஃபைனல்ஸ் போனோம், போ அடுத்த ஸ்டேஜுக்கு போ. ஐயோ ரியல் மேட்ரிட் அடிச்சு புட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கம்மன் இருக்க வேண்டியதா இருக்குது. இன்டர் வர்சஸ் பார்சலோனா நெக்ஸ்ட். அது என்னடா கேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க பாரு ஒரு கேம் 4-3. கேம் ஏதாவது கூஸ் பம்ப்ஸ் ஏறுதுடா எனக்கு. அந்த மாதிரி கேம்டா இது. ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நல்ல ஃபுட்பால், தரமான செய்கையான ஃபுட்பால். இந்த பெப் குவார்டியோலா கெடுத்து விட்ட ஃபுட்பாலை வந்து புதைச்சு எடுத்து இதாண்டா ஃபுட்பால்னு ஃபேன்ஸ் காமிச்சாங்க பாரு. இதுதான்டா கேம். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? பெப் குவார்டியோலான்னு சொல்லலான்ட்டு வந்தேன். இது நடக்காம இருந்ததுக்கான காரணம் பயங்கரமான 2 and 4 கேம் 3-3ன்னு ஈக்குவல் நார்மல் டைம்ல வந்து முடிஞ்சு லாஸ்ட் மினிட்ல அச்சர்பி அங்க போய் நின்னு கோலை போட்டான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் தி கேம். பார்சலோனா வேர் நோவேர் இந்த கேம். முக்கியமா பஸ்டோனி ஹேட் an incredible game in that first half. வேற லெவல் ஆனாடா அவன். எனக்கு தெரிஞ்சு நீ எந்த டிஃபெண்டருமே வந்து நல்லா ஆனா நீ சொல்லவே முடியாதுடா. ஸ்கோர்ல எடுத்து பாரு 7-6. நீ எந்த டிஃபெண்டருமே நல்லா ஆனான்ற வாய் பேசி. நீ அப்படி நான் அப்படி ஒத்துக்கவே மாட்டேன். நீ இந்த கேம் ஆடுனானுங்க, இன்னொரு அதே கோல் போயிருக்கலாம், தடுத்து நிறுத்தினானுங்க. இன்கிரெடிபிள் கேம்னா அவன் திருத்து நிறுத்தணும். நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப், நான் இப்ப சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ பஸ்டோனி எப்படி யமால வந்து குவாய்ட்டா வச்சிருந்தா முதல்ல சொல்லிட்ட பஸ்டோனி இம்பார்ட்டன்ட், அதனால நீ முட்டு கொடுக்காத. அவன் வந்து அட பாவி. சரி பாக்குறவங்க அவங்க காமெண்ட்ஸ்ல போடுவாங்கப்பா. சரி அவங்க காமெண்ட்ஸ்ல போட்டு நான் சொல்றது நான் முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா அவங்க காமெண்ட்ஸ்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல the game was dominated by பஸ்டோனி. எங்க நீ எடுத்து பார்த்தாலுமே டிஃபென்சிவ் பொசிஷன்ல பஸ்டோனி தான் இருந்தான். எல்லா கிராஸ் கட் அவுட் பண்ணது பஸ்டோனி, யமால்ட்ட பாலராம் தடுத்தது பஸ்டோனி, எந்த மிட்ஃபீல்டர் போய் மேல ஏறி போய் இருந்து பால வாங்கினது பஸ்டோனி தான். ஆடியில பிரியாவுக்கு தோத்துட்டு போனது கங்காதா, காஃபியில விஷம் கலந்தது கங்காதா, ஃபிஷ் டேங்க் தள்ளி உன்னை கொல்ல பார்த்தது கங்காதா. நீ வேணா ரீப்ளே எல்லாருமே ரீப்ளே கூட எடுத்து பாத்துங்கப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. டாமினேட் பண்ணது இன்டர். அப்புறம் எப்படி ஒரு டிஃபென்சிவ்லி இவன் வந்து பெரிய வேலையை காமிச்சிரலாம். நீ அதனால தான் எதுவுமே பண்ண விடலன்னு சொல்றேன்டா. பஸ்டோனி இருந்தனால தான் பார்சலோனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே பண்ணலன்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்சலோனா என்ன பண்ண நீ சொல்லு? அந்த கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே பண்ணல. அதுதான் பாயிண்ட். நீயே உன்னோட பாயிண்ட் கான்ட்ராக்ட் பண்ற. அதுக்கு காரணம் எப்படி? ஏன்னா பார்சலோனா எதுவுமே பண்ணல. யார்ட்ட பால் இருந்துச்சு? அத நான் சொல்ல வரல. அவனுங்க அட்டாக்கும் பண்ணல. செகண்ட் ஹாஃப் தான் கேம் லிட்டரலி வாட் ஹேப்பன் இந்த ஃபர்ஸ்ட் கேம் தான் வந்து செகண்ட் கேம்லயே பண்ண ஆரம்பிச்சானுங்க அவனுங்க. நீ வந்து நீ என்னதான் சொல்லு, நான் வந்து ஐ ஸ்டாண்ட் பை இட். பஸ்டோனி செம்ம கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து. செகண்ட் ஹாஃப்ல 15 மினிட்ஸ்ல பார்சலோனா காட் பேக் இன்டு தி கேம். லைக் நம்ம சான்ஸே இல்ல. இதுக்கு மேல இன்டர் மிலான் ஃபுல்லா வந்து இது போட்டு நிப்பாட்டிடுவானுங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரிவ்யூ எபிசோட்ல சொல்லியிருந்தோம்ல. அந்த லாங் பால், ஒரே லாங் பால் அந்த பாவுட்டாரஸ் வந்து கோல் போட்டான். இந்த மாதிரி இன்டர் கன்சீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா அதே மாதிரி திருப்பி கன்சீட் பண்ணானுங்க. அந்த கிராஸ் பண்ணி அந்த எரிக் கார்சியா கோல் போட்டதா இருக்கட்டும், ரெண்டாவது கோல் வந்து யாரு டேனி ஆல்மோ பேக் போஸ்ட்ல இருந்து வந்து போட்டதா இருக்கட்டும், இந்த 2 கோலுமே வந்துட்டு அழகா இதே மாதிரி பேக் போஸ்ட்ல இருந்து வந்து அழகா ஒரு சிப்பு போட்டு முடிச்சானுங்க. இது என்னடா இது? நீ இதே சொல்லியிருந்தோம் நம்ம இந்த மாதிரி பண்ண விட்டுறாதீங்கடா இன்டர் அப்படின்னு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய மேட்டர் மிஸ் பண்றோம். வந்து மார்டினஸ் வந்து கெட்டிங் பேக் இன் திஸ் லைனப் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஸ்டில் நாட் ஃபுல்லி ரெக்கவர்டு. அவன் வந்து இன்ஜுரி பண்ணா இருக்கிறான். கேம்லயே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆடினா, செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு லிட்டரலி ஓடவே முடியல, வாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா வந்து சுத்தமா எனர்ஜி போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பார்ட்டன்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீ பஸ்டோனி நீ சொன்னதை விட நான் சொல்றது டம்ஃப்ரீஸ் தான். அவன் தான் வந்து the man who turned up in both the fucking legs. ஓகே, அவன் தான் வந்துட்டு பயங்கரமா ஆடிட்டு இருந்தான். லைக் எத்தனை இந்த கேம்லயுமே ஒரு 2 அசிஸ்ட் கொடுத்தான் நினைக்கிறேன் அவன் டோட்டலா. சோ வந்து ஓவரால் எடுத்து பார்த்தா 4 அசிஸ்ட் கொடுத்துருக்கான் அந்த அடிச்ச ஒரு 7 கோல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ். இஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த டீம்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு ஐ திங்க் இந்த பெனால்ட்டியுமே வந்துட்டு ஒரு 50-50 சேலஞ்சுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ டக்குன்னு பாக்கும்போது என்னன்னா அது ஃப்ரீ கிக். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. நீ வந்து அப்புறமா வீடியோ எடுத்து பார்த்தா கன்ஃபார்மா அது பெனால்ட்டி தான். ஏன்னா வந்து அவன் பால் டச்சே பண்ணல, லெட்டரா தான் ஃபுல்லா டச் பண்ணா. அது ஒரு பயங்கரமான பெனால்ட்டி. பட் ஐ லைக் தி ரெஃப்ரிடா. நீ சொன்ன மாதிரி எனக்கு ரெஃப்ரி இந்த கேம்லயே பண்ணது ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவன் பண்ண எல்லா டிஸ்டன்ஸும்
ஒரே டிசிஷன் தவிர அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஒத்துக்க மாட்டானுங்க, அவங்க தான் அழுகுறாங்களே இந்த மாதிரி. அவங்க தான் பயங்கரமா அழுகுறாங்க. அந்த ஒரு டிசிஷன் மட்டும் ஒத்துக்கிறேன், அந்த ஒரு டிசிஷன் நம்ம அதை பத்தி பேசுவோம். பட் நானும் சொல்றேன், ரியல் டைம்ல பாக்கும்போது செம்ம டாக்கிள். நான் லைவ் பண்ண சொல்லிருந்தேன், குமார்சி செம்ம டாக்கிள்றான்னு. ஏன்னா நம்ம லைவுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ரெஃப்ரி கரெக்டா பண்ணா, ஓகே இது இல்லப்பா நான் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு. விஆர் பார்த்து கொடுக்கட்டும். இப்ப ரெஃப்ரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா விஆர் பார்த்து, விஆர்ல பார்த்தோம் நல்ல தெளிவா தெரிஞ்சது எந்த பக்கமும் பால தொடவே இல்லை, மேனத்தான் கிளீனா எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தே கோ. நீ சொன்ன மாதிரி செம்ம பெனல்ட்டி அது அவன் ஸ்கோர் பண்ணதும். செம்ம சான்ஸே இல்ல, கீப்பருக்கு வந்து செம்மையா ஸ்கோர் பண்ணா 2-0 லீட் எடுக்கிறாங்க. விச் இஸ் வெரி குட். அதான் பண்ணது ரெஃப்ரி நம்ம பாராட்டி ஆனது கேம். கேக்குறேன் அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க ஒன்னும் நம்பிக்கையா இருக்கிற அந்த மாதிரி கேம்ல ஒன்னும் நடக்காது. ஒரு இன்டர் ஃபேனா இருந்தா நான் நம்பிக்கையா இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது என்ன நடந்துட்டு. சோ இல்லடா, பட் அட்லீஸ்ட் லெசன் கத்துக்குவாங்கன்னு யோசிப்போம்ல. ஓகே ஃபர்ஸ்ட் லெக் அப்படி பண்ணிட்டானுங்க, சரி பாச்சு ஒரு லெசன் கத்துக்குவானுங்க. அடங்கிதான் இருப்போம். அப்படிதான் இருக்கும். சரி லெசன் கத்துக்கிட்டானுங்க, இனிமேல் வந்து நல்லா. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆடினானுங்க. ஓகே நல்லா கத்துட்டானுங்கப்பா, இனிமேல் விடமாட்டோம் நம்ம வாசல். 15 நிமிஷம்டா போட்டு 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 வந்து முடிச்சு போட்டானுங்க 2 கோலை போட்டு. இல்ல அங்க வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் இன்சர்ட் பண்ணோம். இந்த கேம்ல வந்து பார்சலோனால பால்டே அண்ட் கூண்டே 2 பேரும் ஆடல. ஆல்ரெடி வந்து அது 2 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வீக்கெண்ட் டீம் தான் வந்து அவங்க ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஆடினது வந்துட்டு நம்ம ஜெரார்ட் மார்டின் பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அவன் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறான், சின்ன பையன். அவன் வந்துட்டு 2 கிராஸ்மே வந்து ஒரு சூப்பர்பான கிராஸ் கொடுத்தான். அந்த 2 அசிஸ்டுமே கம்பேக் கொடுக்கறதுக்கான 2 முக்கியமான அசிஸ்ட் வந்து அவன் தான் காரணம். இனிகோ மார்டினஸ் அவரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டா. எரிக் அவன் ஃபர்ஸ்ட் கோல் அவனும் என்ன சம்பந்தமே இல்லாம ஒரு கோல் போட்டாரு, எரிக் கார்சியா. சோ அவங்க கம்பேக் வந்து அது முன்னாடி வரைக்குமே நல்லா புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஒரு வெரி கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே அந்த கோல் வரும்ட்டு. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் கோல் ஸ்கோரர் தான் வந்து. பட் மத்தபடி எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு என்னன்னா முக்கியமான பிளேயர் இந்த கேம் நான் இப்பயுமே சொல்லணும், வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எமால் ரெடி. என்னன்னா சின்ன குழந்தை 17 பேர் ஓடுறான், அவன் இப்படி ஆடுறான், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அவன் மட்டுமே ஒரு 4 கோல் அடிச்சிருக்கான் ஆக்சுவலா அந்த கேம்ல. கடைசி அந்த கேம் முடியும் போது கூட வந்து அந்த 3rd கோல் வந்து ரஃபீனியா, கேம் ஃபுல்லா இல்ல ரஃபீனியா. நாங்க லைவ்ல சொல்லிருந்தோம், அட ரஃபீனியா கிடையாதுடா, ரஃபீனியா கேம்ல இல்ல போட்டு போட்டான். நானு ஐயோ இப்பதான்டா சொல்லிட்டு இருந்தேன் கேம்லயே வந்து பட்டுன்னு போட்டானே, மறுபடி பாரு வேற லெவல், ரஃபீனியா கண்டிப்பா பேலண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவுட் ஆஃப் நோவேர் ரியல் டைம்ல பாக்கும்போது அது வந்து ஃபவுல் மாதிரியே தெரியல. அவன் வந்து பால் எடுத்து வந்து டம்ஃப்ரீஸ் கிராஸ் பண்ணது வந்து ஃபவுல் மாதிரியே தெரியல ரியல் டைம்ல பாக்கும்போது. ஆனா ஸ்லோ மோஷன்ல பார்த்தா இட் இஸ் அ ஃபவுல் தான், அது நோ டவுட் இட் இஸ் அ ஃபவுல். ஆனா இது வந்து எப்படி வேணாலும் மாறி போலாம். இந்த கேம்ல வந்து இவர் மேனேஜர் வந்து சொன்னாரு, எல்லா 50-50 கால்ஸுமே இன்ட்ரெக்ட் தான் கொடுத்தாங்க, எனக்கு அது மட்டும் தான் புரியல. ஆனா சொல்லியோ ஃபிளிக் சொன்னாப்ல, நான் ரெஃப்ரியால ப்ளேம் பண்ண மாட்டேன், இந்த கேம் வந்துட்டு we should have they were 120 seconds away டா from victory, literally 120 seconds. உடைச்சலா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பார்த்தா. சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா? நான் இன்னும் தூங்கவே இல்லை. இவ்வளவு க்ளோஸ், ஏன்னா 10 வருஷமா ஆயிடுச்சு அவனுங்களும் ஃபைனல்ஸ் போய். இவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. HRB-ன்றது வந்து 37-year-old defender who has never scored a Champions League goal. கடைசி 2 தடவை கேன்சரை பீட் பண்ணிலாம் வந்திருக்கான் நம்மடா. அதான் அவன் இதுக்கும் அவன் யோசிச்சே பாத்துருவாடா. நான் வந்து இந்த டைம்ல வந்து ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல இருந்து கோல போல, அதுவும் பயங்கரமான கோல். சரி, ஆனா இந்த கேம் வந்துட்டு ட்விஸ்ட் ஆனது வந்து ஐ ஃபீல் தி பிவட்டல் மொமெண்ட் வந்து அந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான். இனிகோ மார்டினஸ் நல்லா ஆடிட்டு இருக்கான், ஓகேயா. ஃபெர்ரான் சொதப்புறான், ஓகே ஃபெர்ரான் சொதப்புறதுக்கு ஓகே. லெவன்டோஸ்கி அவனும் ஃபுல்லி ஃபிட் இல்ல, எடுத்துன்னு வராங்க. அராவோ எடுத்துன்னு வராங்க. இந்த அராவோ கூட்டு வந்ததுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். அவன் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் சொதப்பு. இந்த அசர்பியா வந்துட்டு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். வர்ஸ்ட் டிஃபென்ஸ். அதாவது ஒண்ணு சொன்னாங்கடா, அது மட்டும் அப்புறம் நீ சொல்ல யுருகுவாயில இருந்து வரவங்க எல்லாருமே கோலார் பிடிச்சவங்களா இருப்பானுங்க போலயே. அந்த மாதிரி யோசிச்சுட்டு பார்த்து கரெக்ட், ஆமால நம்ம பையன் கிளப்ல ஒருத்தர் இதே மாதிரி தான் இருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்றேன், அங்கெல்லாம் எங்கால நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான், எங்களுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, அது வேற விஷயம். அது அத விட்டுருவோம். நீ கோலாரா இருப்பானுங்களா? கரெக்ட். நீ சொல்றது, நீ அராவோ மட்டும் ப்ளேம் பண்ற இல்ல, என்கிட்ட அந்த ஸ்னாப்ஷாட் இல்ல, ப்ளேம் பண்ற. அவன் வந்து அவன் சொதப்புறான்டா. எக்ஸாக்ட்லி, எல்லா டிஃபெண்டர்ஸுமே அப்படிதான் இருக்கானுங்க. நீ வந்து நம்ம ரியல் மேட்ரிட் பத்தி நான் எப்போ சொல்லியிருந்தேன், அவுட் ஆஃப் பொசிஷன் ரொம்ப பேடுன்னு. 3-2 லீட்ல இருக்காங்க பார்சா. யூ லிட்டரலி ஹேவ் 120 செகண்ட்ஸ் லெஃப்ட். அந்த பால இன்டர் வின் பண்ணும்போது பாரு, 2 பார்சா டிஃபெண்டர்ஸ் தான் இருக்காங்க. லைக் ஹவு டு யூ, இதுதான் வந்து அந்த பிளேயிங் ஆன் தி நைஃப் எட்ஜ். நம்ம ப்ரிவியூல கூட சொல்லியிருந்தேன்ல, Barca are always on the knife's edge. அந்த அந்த லாஸ்ட் மேனை பீட் பண்ணிட்டா அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் இன்டர் எப்படி வந்துச்சு? லாஸ்ட் மேன் த்ரூ பால், செம்ம த்ரூ பால் அது. ஏன்னா அவங்க வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, நாங்க அவ்வளவு ஹையா தான் ஆடுவோம்,
உன்னால ஆஃப் சைட் ட்ராப்ப பீட் பண்ணா போய் பண்ணிக்க. இன்ட்ரெஸ்ட் செம்மையா பண்ணானுங்க அதைய. 3-3 எனக்கு அதான் புரியல. டேய் நீ 3-2 லீட்ல இருக்க, உனக்கு அது அவ்வளவு நெசசரி இல்ல போய் 4th கோல் போடுறது. உனக்கு 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு கேம்ல. உனக்கு எதுக்கு அந்த 2 மேன் டிஃபென்ஸ் வச்சு அவ்வளவு இன்டர் பிளேயர்ஸ் ஓடுறானுங்க அங்க. அது அகைன் இட்ஸ் a பிக் பிளண்டர். அதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் விட நான் வந்து யான் சாமர் சிங்கிள் ஹேண்டட்லி நீ என்ன கேம்டா இது இது நம்ம என்னன்னு சொல்றது? இதெல்லாம் லெஜெண்டரி பெர்ஃபார்மன்ஸ் பை யான் சாமர். இது ஆமா, இதுதான் தியரி ஆண்ட்ரியோ சொல்லியிருப்பாங்க ஒரு ப்ரீ கேம்ல ஃபார் சிபிஎஸ். இது மாதிரி வந்துட்டு நீ சாம்பியன்ஸ் லீக்ல எல்லாம் நீங்க வந்து குவாலிஃபை லைக் இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்லாம் கோ த்ரூ வரணும்னா உங்க கீப்பர் வந்துட்டு ஒரு பிகெஸ்ட் டர்ன் அப் அண்ட் பிகெஸ்ட் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த 2 டீம்லயுமே வந்துட்டு ஷெஸ்னியை விட ஆப்வியஸ்லி சாமர் வந்து இன்க்ரெடிபிளா ஆடினா டர்ன் அப். அவனால வந்து இந்த டீமை சேவ் பண்ண முடிஞ்சுன்னா நிறைய எம்ஆர் ஒரு ஷாட் ஆல்மோஸ்ட் ஒரு பயங்கரமான சேவ். அது இல்லாம வந்து இந்த கிராஸ் பண்ணி அந்த கவுண்டர் அட்டாக்ல கிராஸ் பண்ணி வந்து டிஃபெண்டர் என்ன சேவ், அதெல்லாம் பயங்கரமான சேவ். அதெல்லாம் ஸ்டில் போயிருச்சு நினைச்சேன்டா உள்ள நினைச்சேன். அந்த மாதிரி வந்து இன்கிரெடிபிளான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாருப்பா அவரு. அது வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து அந்த கோல் கீப்பர்ஸ் பத்தி சொல்றப்ப அந்த ஃப்ரட்டேசி அவங்க வந்து அந்த சப்ஸ்டிடியூஷன் அவங்க சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு செம்ம பியூட்டிஃபுல் சப்ஸ்டிடியூஷன் எல்லாம். இத சொல்லணும்னு எடுத்து வந்தேன். நீ எடுத்து வந்த இன்சாகி இந்த சீசன் நான் பார்த்த வரைக்கும் the most proactive manager to make substitution. எங்க பண்ணணுமோ டிமார்க்கோ வெளியெடுத்தான், ஒரு டிஃபெண்டரை கொண்டு வந்தான். சரி 80 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு 80th மினிட்ல ஃப்ரட்டேசியும் அந்த இன்னொரு துணியும் கொண்டு வந்தான். நாங்க கோல் போறோம். இப்ப இந்த லட்டோர் எடுத்தது கரெக்டான டைம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் அவங்க ஏர்லி சப்ஸ்டிடியூஷன் தான். அவன் முடியலன்னு தெரிஞ்சவன டக்குன்னு எடுத்துட்டான். நீ சொன்ன மாதிரி டிமார்க்கா இருக்கட்டும், வந்த டார்மியான் வந்தான், எல்லாருமே கரெக்டான டைம்ல வந்து எடுத்துட்டாங்க. ரொம்ப ப்ரோஆக்டிவா பண்ணா சப்ஸ்டிடியூஷன்ஸ். எனக்கு எப்படிடா இப்படி ப்ரோஆக்டிவா இருக்க சப்ஸ்டிடியூஷன் பண்றதுக்கு அப்படின்னு இருந்துச்சு. செம்மையா பண்ணா அந்த கேம். நான் வந்து அந்த லைவ் பண்ணும்போது கூட அந்த ஒருத்தர் இன்டர்மிலான் ஃபேன் சொல்லிட்டு இருந்தார், ஃபட்டேசி கொண்டு வருவான் பாருங்க கோல் வேணான்னு. வந்தா எக்ஸ்ட்ரா டைம்ல ஃபட்டேசி கோல். இந்த கேம் ஃபுல்லாவே அந்த ஸ்ட்ரைக்கர் பேர்னா துராம். இந்த துராம் பண்ண ஒரே வேலை சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எங்கெல்லாம் வந்து பாடி போட்டு பால் எடுக்கணுமோ அந்த வேலையை கரெக்டா பண்ணா. பால்ஸ் ரன் கொடுக்கட்டும், பால் டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதான் அந்த கடைசியா அவன் பண்ண உருப்படியான வேலை. நல்ல பாடி யூஸ் பண்ணி ஹோல்ட் அப் பண்ணி நல்ல ஒரு த்ரூ பால் உள்ள கொடுத்தான். அதுதான் யோசனை. 120 மினிட்ஸ் அவன் ஓடினா. அது என்ன யோசனை? நீ பண்ணதுல நல்ல வேலை, அந்த பால ஹோல்ட் அப் பண்ணி அவனுக்கு கொடுத்ததுதான்டா அந்த கேம்ல அப்படிங்கிற மாதிரி. நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம்ல ஷாட் அடிச்சிருக்கலாம். அவன் பொறுமையா வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறமா அடிச்சான் பாரு. அவ்வளவு கம்போசர் 120 மினிட்ஸ் செமி ஃபைனல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு யாருக்கு வரும்னு தெரியல. எக்ஸாக்ட்லிடா அந்த டிஃபெண்டர் விழணும்னு வெயிட் பண்ணி அந்த டிஃபெண்டர் விழுந்ததுக்கு அப்புறம் ஷாட் எடுத்தான். எனக்கு யாரா நீங்க அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இவங்க எல்லாம் பார்க்கும் போது வைல்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த இட்டாலியன் கிரௌட் எல்லாம் சும்மா கொதிக்க ஆரம்பிச்சாங்க இங்க மேட்ச்க்கு அப்புறம். பயங்கரமா கோயிங் பேக் நீ வந்து ஆப்வியஸ்லி நீ வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி பார்சலோனா தான் வின் பண்ணுன்னு என்னை எல்லாம் கமெண்ட்ல போட்டு பிரிச்சாங்க. உனக்கெல்லாம் ஃபுட்பால் பார்க்க தெரியுமாடா? கமெண்ட்ஸ்ல அடாங்க அப்பா நான் சொன்னேன் இன்டர்ல நல்ல டீம்யா, நீங்க வாரம் பாத்தீங்கன்னா தான் தெரியும் இன்டரை பத்தி அப்படின்னு. உனக்கு ஃபுட்பால் தெரியாதுன்னு. ஆனா கம்மிங் டு பார்சலோனா இந்த பக்கம் எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம், வின் பண்ணிட்டே இருக்கும் ஒரு டீம் அந்த ஃபர்ஸ்ட் லாஸ் வர வரைக்கும். ஏன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லாஸ் 120 மினிட்ஸ் ஆடி லாஸ், பயங்கரமான ஃபெட்டிக். வீக்கெண்டும் ஆடினாங்க, இந்த 120 மினிட்ஸ் ஆடினாங்க. இப்ப இந்த வீக்கெண்ட் எல் கிளாசிக்கோ திருப்பி 4 பாயிண்ட் லீட் லாலிகால, மறுபடியும் எல் கிளாசிக்கோ இந்த வீக்கெண்டு. செம்ம அந்த மென்டாலிட்டி கம்மியாகும். ஏன்னா 120 மினிட்ஸ் ஆடி இருக்கோண்டா, திருப்பி தோத்துட்டோமேங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இது எப்படிப்பட்ட சீசன்? நீ செமிஃபைனல் வந்துட்டாங்க. இது எப்படிப்பட்ட சீசன் பார்சாக்கு? சீசனா எடுத்தா டெஃபினட்டா ஒரு லாலிகா ஜெயிச்சிட்டாங்கன்னு வையேன். பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் சீசன் தான். ஏன்னா நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. அப்படி இருந்தாலுமே அவங்க நல்லா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க குவாலிட்டி ரிசல்ட்ஸ். ஸோ அதுல எல்லாம் குறைச்சலே இல்லை. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. என்னன்னா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து பேலண்டான் லிஸ்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஃபீனியாக்கு வரட்டுமா பெட்ரிக்கு வரட்டுமான்னு. பெட்ரிக்லாம் இங்கே ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த ஓவர் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்லயே வந்து ஃபுல்லா அவரு தான். ஸோ வந்துட்டு பெட்ரி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரஃபீனியா வந்துட்டு அவரும் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து என்னதான் அதிகமா கேம்ஸ் கொடுத்தாலும் ரியல் மேட்ரிட் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹாப்பியான ஃபேக்ட் என்னன்னா ரொனால்டோ ஸ்டில் த ஹையஸ்ட் ஸ்கோரிங் சிங்கிள் சீசன் சாம்பியன்ஸ் லீக் கோல் ஸ்கோரர். சோ அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியல. இது சிம்பிளா நான் சொல்றேன்டா. எனக்கு வந்து நாங்க 1 and 2 முடிச்சோம். பார்சலோனா ஒருவேளை இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்டே PSG ஆடி இருந்து நாங்க அந்த பக்கம் போய் பென்ஃபிகாவையும் பொருசியா டாட்மண்டையும் ஆடி நாங்க செமிஃபைனல் நாங்க வந்திருக்கலாம். நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அதுக்கு.
இந்த பக்கம் இவங்க பிஎஸ்ஜி ஆடிட்டு வந்துட்டு அப்புறம் வேற யாரு ஒருவேளை உங்களை ஆடி இருந்தாங்களா அந்த மாதிரி ஆடி இருந்தா அப்புறம் இந்த சைடு இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும். இப்படிங்கிற ஒரு டிரால அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க, நாங்க இந்த பக்கம் போய் நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆக மொத்தம் பேலண்டாரு எனக்கு நேக்கான அந்த இடத்துல சாலாவை கொண்டாந்துட்டு எனக்கு வேண்டது பிஎஸ்ஜி ஃபைனல் ஜெயிச்சாருன்னா டெம்பெல்லேடா, டெம்பெல்லே தான் பேலண்டார், நோ டவுட். அதனால வெக்கத்தை விட்டு சொன்னா வாடா, வெக்கத்தை விட்டு வன்மத்தோட சொல்லணும்னா பிஎஸ்ஜி ஃபைனல்ல தோத்து இன்டர் ஃபைனல்ல ஜெயிச்சு ஆக மொத்தம் நாப்போலி போய் சரியாவ ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே ஒரே ட்ரோஃபியில் இருப்பாங்க. இப்போ பேலண்டார் யாருக்கு போகுதுன்னு பாக்கலாம். அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும் யாருக்கு வரும், மண்டே சொல்லிச்சுப்பாங்க யாருக்குடா கொடுக்க போறோம். கரெக்ட். பட் நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல சொல்லிட்டோம். கொஞ்சம் லாங் வீடியோ பெருக்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டு ஃபுட்பால் பேச்சு. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல உங்களை மீட் பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து வீக்கெண்ட் தலைவர் டீம் எங்களுக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுக்கும். அதை முடிச்சிட்டு நான் வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். என்ன இங்கே தட்டிட்டான், அதை முடிச்சு பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். வாங்க வரப்ப வந்துட்டு அப்படியே மனசுல இருக்க எல்லா ஜிங்ஸையும் தூக்கி போட்டுருவாங்க மேல. நாசமா போகிறான்ட்டு வாடா. இவன் போடுறத பத்தாதுன்னு நீங்க வந்து உங்களை சப்போர்ட்டை காமிச்சிட்டே இருங்க. கூடி சீக்கிரம் சுபாஷ் நானும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். This is it. Bye bye.